அடுத்த கட்டம் எங்களைய பெத்த பெற்றோர்கள், எங்களோட உம்மா வாப்பா, இவங்களுக்கு நாங்க என்ன துவா செய்யும்? ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய ஆக உன்னதமான ஒரு கடமை. நாங்க எத்தனை பேர் துவா செய்றோம்? உம்மா வாப்பாக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலையும் எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டவங்க அவங்க, எங்களைய படிக்க வச்சவங்க, சமூகத்துல நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வந்து வச்சவங்க, சமூகத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இன்றைக்கு பெருமையா சொல்றோம் இன்னார்ட புள்ளன்னு சொல்லி, நாங்க இன்னார்ட ஃபெமிலின்னு சொல்றோம். அந்த கௌரவத்தை தந்துட்டு போனவங்க அவங்க, அவங்களுக்காக என்ன துவா செஞ்சோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கேட்க வேண்டிய துஆ ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சின்ன வயசுல எங்களோட எப்படி இரக்கமாக நடந்தாங்களோ அதை போல இப்ப அவர்களோட இரக்கமாக நட, ரப்பே அவர்களோட இரக்கமாக நடந்துக்கோ என்றது ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்க வேண்டிய துஆ. அன்பான சகோதரர்களே, இப்படி வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்கள்லையும் என்ன துஆ செய்யணும் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இருந்து சொல்றான்.